What's up guys, back with another video. Guys, நாங்க லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். ஒரு மிகப்பெரிய மலை உச்சிக்கு மேல ஒரு ஹாண்டட் ஸ்கூல் அபாண்டன்டா இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மர்மமான முறையில தொலைஞ்சு போயிருக்கிறதாகவும் அப்படி தொலைஞ்சு போன பசங்க யாரையுமே இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஒரு சைக்கோ இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற மாதிரி நடிச்சு உங்களை கொலை செஞ்சானா? கொஞ்சம் நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இது ஒரு வனப்பகுதி மாதிரி இருக்கிறதுனால எப்படி தொலைஞ்சு போனாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் இந்த பக்கம் பிளாக் மேஜிக் பண்ற சில நபர்கள் சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ಎಲ್ಲ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಇನ್ನೂ ಯಾವುದು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. பயந்தோம்னா இன்னும் பயந்துட்டே தான் இருக்கு. உண்மையிலுமே இருக்கு. ஆனா அன்னைக்கு நீங்க பயந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே நீங்க இது பண்ணல. எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ಅಕ್ಕಪಕ್ಕ ಯಾವ್ದನ್ನ ವಿಚಾರಿಸಿದ್ರು ವಿಚಾರಿಸ್ರಿ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಯಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நாமளே பயந்துக்கிட்டு தான் போறோம். அந்த இடத்துல உயிர் போயிருது. அந்த துள்ள துடிக்க உயிர் போகுது. பின்னாடி போய் காலப்போ ஒரு அமுக்கு வாழ் கத்துனாங்க. நேரம் வரப்போ நம்ம பறந்துட்டோம். அவ்வளவுதான். ಆ ಸೌಂಡು ಇದೆಲ್ಲ ಫುಲ್ ಹಂಗೆ ಮೈಂಡ್ ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. ஹேண்டு பார்த்தேன் நான். இப்போ கை கால்லாம் இருக்கு அதுக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த இடத்துக்கு போகும்போதே எங்களுக்கே தெரிஞ்சது இந்த இடம் ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுதுன்னு. இந்த இடத்துல நாங்க ரொம்ப மர்மமான விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். எங்க 4 பேரோட உயிரையுமே பணைய வச்சு. அது அங்க எரிஞ்சிருக்கிறதுடா. அது செவுத்துல இருக்க பிரிண்டடா. At the risk of our own lives, we successfully documented these profound mysteries. இங்க இருக்கிற காட்டு விலங்குகளும் அமானுஷ்ய உருவங்களும் பிளாக் மேஜிக் பண்ற மனிதர்களும் எங்களை ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க. உங்களோட நேம் தெரிஞ்சுக்க முடியுமா எங்களால? Why are you crying? யானை. யானை சவுண்டு. யானை சவுண்டு. அதான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த சார் இருக்காங்க, புதுசாக ஜாயின் பண்ண அந்த ஆள் வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு சர்டனிக் ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணி நான் நல்லாவே தெரியுது கிளியரா. ஏய் வெங்கடேஷ் ஜாக்கிரதை. கத்தாத. சர்டனிக் ரிச்சுவல் பண்றவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருப்பாங்க. மேல ஒரு தொப்பிலாம் போட்டு ஃபுல் பிளாக். இப்போ நான் கண்ணால பார்த்துட்டா. என்னாச்சு? பாத்துவா. ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. கிருஷ்ணரும் ராதையுமா எனக்கு சரியா தெரியல. பட் இவர் கிருஷ்ணர்னு தெரியுது. ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு. என்ன எங்களுக்கு கிடைச்ச அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்க. பேய் வீடியோ பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கைஸ், நாங்கள் லொகேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். பாருங்க, இதில் தான் ஏறி வந்தோம். வர வழிக்குள்ள பயங்கர டஃப்பாக இருக்குது. வண்டியே ஓட்ட முடியல. குழி குண்டு மேடு பள்ளம் வேற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த யானை வருதுன்னு சொல்லவுமே எனக்கு கை காலெலாம் உள்ளே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் கைஸ், ஒரு வனப்பகுதிக்குள்ளே போயிட்டுருக்கோம். பிரைட்டு போடுறான். ரொம்ப மோசமான இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். இன்றைக்கி எடுக்க போகிற வீடியோவும் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு இடம். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கிளியராக எல்லாத்தையும் சொல்கிறேன். யானைகள் வேறு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்பாட்டி அந்த இடத்துல வழிகட்ட ஒரு சொல்கிறாரு, அந்த சைடு ஏன் போகிறீங்க, யானை இருக்குன்றாரு. எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இப்போ தான் நியூஸ் வந்துச்சு இந்த இடத்துல யானை வரும்ன்ட்டு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. உசேன் போல்ட்டோட வேகமாக ஓடிடுவோம். நான் யானை தான் வந்துச்சு. யானைனா எனக்கு ரொம்ப பயண்டா. பேனை கூட எனக்கு தெரியாதா இங்கே யானை இருக்குன்னு. இப்போ தான்டா தெரியும். கைஸ், இங்கே யானை வரும் இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோன்னு மட்டும்தான் தெரியும். கடைசியில் பார்த்தா இங்கே இருக்கிற சொல்ல யானைலாம் இங்கே தான் வரும். தண்ணி குடிக்கிற இடமா மெயினாக வேறு. கைஸ், இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது செக் போஸ்ட்டு தான்.
முன்னாடியே இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களாடா? எப்பயுமே பேயில தான் கூட்டிங்க சாங்கடிப்பீங்க. விலங்குகள் சாங்கடிக்க ஏரியா உச்சி எடுக்க வேண்டியதான். நீங்க விலங்கு இருக்கு. ஒரு அடி அடிச்சுன்னா வந்துடும் ப்ரோ. ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்கும் போதே தெரியுது. ஆக்சுவலி செக் போஸ்ட்லேயே யாரும் இங்கே வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் இல்லை போல் இருக்குது. இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை உள்ளே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படியே ரிவர்ஸ் கீழே போட்டு போயிடுறேன். சொங்கி பின்னாடி போவேன். பின்னாடி வந்துச்சுன்னா நடுவில் ரெண்டு நசுக்க வேண்டியதான். ஆழிப்பட்டில் வர மாதிரி மேலே மேலே ஏற்றிடு ஃப்ளைட் மாதிரி. நிற்கிற முடியாது கூட அங்கே பார்க்கறதெல்லாம் வச்சுட்டாங்க. ஸ்லோவாகவே போங்க. எதுக்கும் அது இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தான் சிறுத்தையா சிறுத்தைப்புலி வந்து ஒரு வயசானவங்களை எடுத்துட்டு போயிருச்சு. சிறுத்தைப்புலி இல்லை நாய் தான்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? போங்கடா. போட் கிளப்பா? ஓ மை காட், லேக் இருக்கு இங்க. கைஸ் இருட்டா இருக்கு தெரியல. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லேக் இருக்கு. போலாம். கீழே போட்லாம் இருக்கு. கடவுளே, எப்படியாவது உங்களோட திரும்ப. நான் தான் அப்பயே கேட்டு இல்லடா எங்க போறோம் கேட்டு போட்டு அடைச்சிருக்கே. யாரும் கேட்டு போட்டிருக்காங்கப்பா இங்க. இது திறந்தா இருக்கு. கிட்ட வேற ஏதோ ரோடு போகுது. மனிதனை பார்த்து இவனை கேனிபல்ஸ் இருக்கிற இடம். பார்த்துருங்க. ஓ மை காட், ஐயோ மேலே ஏறுது கைஸ். உங்களுக்கான தெரியாது. ஓ மை காட், பார்த்து பொறுமடா. போனக்காடு மாதிரியே போதே. அப்போ தூரத்துலேயே பார்த்துட்டே வா. நீ பக்கத்துல பார்க்காத. யானை நின்றா அப்படியே நிப்பாட்டிடு. ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு நின்றோம்னா அது பாட்டுக்கு போயிருந்தா. நம்ம அதுக்கிட்ட ஹெட்லைட்டு காமிச்சா தான் அது ட்ரிகர் ஆகி நம்மளை அட்டாக் பண்ண வரும். ப்ரோ ஐயோ இதுலலாம் ஏற முடியாதுப்பா காரில். இங்கேயே ஏதோ அபண்டனாக இருக்குது. இதுதான் லொக்கேஷனே வா வயசு. இதுதான் லொக்கேஷன். ஒரு மாதிரி காடி இதில் ஏறுமான்னு தெரில. பார்த்து அப்போ ஸ்லோ மட்டும் பண்ணாத. அப்படியே ஏற்றிட்டே இரு. ஸ்லோ மட்டும் லெஃப்ட்டு இப்படி ஸ்லோ பண்ணாதன்னு. ஆக்சிலேட்டர் ஸ்லோ பண்ணாத. ரைஸ் நம்ம இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எந்த பக்கம் இருந்து வேணாலும் அனிமல் வரலாம். வா ரிவர்ஸ் அப்படியே வர சொல்லு. வரலாம் கொஞ்சம் லெஃப்டில் ஒட்டிடு. ஷார்க் சாமி வந்து பாத்ரூம் போயிருக்காரு. அது இல்லாமல் அங்கே தூரத்தில் ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் சில பேர் வர மாதிரி இருக்குது. இங்கே வீடியோ இன்றைக்கி எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த அளவு ட்ரை பண்ணலாம். வந்துட்டுருக்காங்க, பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே உள்ள ஒரு கிளான்ஸ் லைட்டாக எவ்வளோ தூரம் எங்களால் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். எடுக்க முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுறோம். பாத்ரூம் போகிறதுக்கு இவ்வளோ நேரமா ப்ரோ? எவ்வளோ நேரம் நடக்கிறது? என்ன வரவே மாட்டேங்குது. இன்னொரு கொடுமை, அப்புக்கு அடுத்து பாத்ரூம் வந்து அவன் பாத்ரூமுக்கு போயிட்டான். என்னடா அவன் வரதுக்குள்ளே உள்ளே நம்ம போய் முடிஞ்ச அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க போகலாம். கூடாப்பா வாட்டர் எங்கே வச்சிடலாமா? இங்கே இருக்கட்டும். ஆர்ச்சே போகிறேன், பயங்கரமாக இருக்குது. This place is very creepy bro. I do not know why. Okay. இந்த மாதிரி நான் ஸ்கூலில் பார்த்ததே இல்லைடா. ஏன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில், நம்ம ஊரில் மாதிரியே எல்லா ஸ்டேட்லேயும் கட்ட மாட்டாங்க. ஆனால் செம்ம அழகாக இருக்குது. நேச்சராக மலை மேலே அழகாக இருக்குன்றேன். அழகாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. இப்போ ஆபத்தாயிடுச்சு. ஆமாம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலே இல்லை, நாங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் சொல்கிறது நல்லது இல்லை. ஓகே வாங்க. இங்கே தான் சவுண்ட் கேட்டுச்சு. இந்தியா மேப்லாம் வரைஞ்சிருக்கு பாருங்க. வாங்க, காமெடி பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம டெட் பாடிக்கு தான் சொல்லி கொடுப்போம். என் ஃபோன் யார்கிட்ட இருக்குது? இல்லைங்க, கார்லேயே போட்டேனா?
காரில் மேலே வச்சிட்டேன் போல ஃபோன். கார் எவ்வளோ இல்லை ஷூ மாட்டுறப்ப உள்ளே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி செக் பண்ணி சொல்லு. அப்போ பாத்ரூம் போயிட்டு வருமா செக் பண்ண சொல்லு. சரி பார்த்துக்கோ. கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல பேய் இருக்கோ இல்லையோ, இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதே எங்களுக்கு அவ்வளோ அட்வென்ச்சராக ஃபீல் ஆகுது. விலங்குகள் யானைகளாக இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம்ல காரில். ஆமாம், அதுதான் நினச்சாதே பயமாக இருக்குது. நடுநூறில் சத்தம் வருது பார்த்தீங்களா, யானை சவுண்டு வந்து. ஆமாம், இப்போ யானை வந்தால் கூட இந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஹைட் ஆகலாம். பட் கரடிக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எந்த கிளாஸ் ரூமுக்குமே டோர் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள், பாருங்க கரடிங்க, சொன்ன உடனே கரடி இருக்கு பாருங்க. சிங்கம் இல்லை புலி புலி அந்த வடிவேலு காமெடியில் ஐயோ சந்திரமுகி அந்த மாதிரி இருக்கு. அப்போதான் கார் எடுத்துகிட்டு வரான். கார் எடுத்துகிட்டு போனா ஏங்க இப்படி இருக்கான் அவன். ஓகே கைஸ், அப்போ வந்துட்டானா உள்ளாக்க போக ஆரம்பிக்கலாம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கலான்றதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். பட் அவங்க வரல. நான் பாத்ரூம் போனான்ல, அப்போ கூட அவங்க அங்கே இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். என்னன்னு தெரியல, அவனோட தான் அவன்கிட்ட கேட்கணும். சீக்கிரம் வர சொல்கிறான் அவனை. அப்போ என்னடா என்ன சவுண்டுமே காணும். டேய் அப்போ ரைஸ் இது மட்டும் கிடையாது, இதுக்கு உள்ளே தான் ஸ்கூலே இருக்குது. உள்ளே ரொம்ப தூரம் போகணும். நாங்கள் போயிட்டு வர்றதே கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி ப்ராப்பராக எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா இந்த வீடியோ மறக்க முடியாத ஒரு கோஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லொக்கேஷனை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போதே அவ்வளோ த்ரில்லாக இருந்தது. வாடா, இவ்வளோ நேரமாடா பாத்ரூம் போவ? சரி என்னாச்சு? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எது இருந்தாங்களா? யாரும் இல்லை. இல்லையா யாருமே? இப்போ யார் நடந்து வந்தது தெரியல. யாருமே அங்கே கிட்ட போய் பார்த்தா யாருமே காணோம். அமானுஷ்யமாக இருக்குடா. தெளிவாக நாங்கள் பார்த்தோம். தூரத்தில் இருந்து ஒரு 4 பேர் கூட ஒரு 3 டாக் இருந்துச்சு நடந்து வந்தாங்க. நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு நினச்சி தான் இவனை பாத்ரூம் போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு வர சொன்னேன். என்னன்னு கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர சொன்னேன். ஆனால் கிட்ட போன எதுவுமே இல்லை. யாரும் கூப்பிட்டு பார்த்தேன், சார் யாராவது இருக்கீங்களா, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைடா. யாரும் கன்ஃபார்மாக யாருமே யாருமே பார்த்தேன்டா. உண்மையில யாருமே காணா. போய் எனக்கு கிட்ட போய் பார்த்துட்டு வரேன். பொய்யாடா சொல்ல போகிறேன். அது பார்க்க நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நல்லாவே எனக்கு தெரியும். கன்ஃபார்மாக வந்தாங்க. இவன் சொல்கிறத பார்த்தா ஒரு வேளை பேயா இருக்குமோ தெரியல. சரி பார்த்துக்கோ. ஓகே கைஸ், வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ அடிக்கிறதுக்கு அப்போ கருணியா தொடச்சு விடுறியா? டைலாக்லாம் பேசுறீங்க. தொடச்சு விடுங்க. தொடச்சு கரடியோ எது வந்தாலும் சரி பார்த்து சேஃபாக நம்ம மூளையை தான் யூஸ் பண்ணணும். பதட்டத்தில் எதுவும் பண்ணனாலும் நம்ம மாட்டிப்போம். ஓகே, மூளை யூஸ் பண்ணணும். மூளையே இல்லை. சரி விடுங்க. சண்டை போட்டுட்ருக்கீங்க இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்க வந்துட்டு. ஓகே, உள்ளே போக ஆரம்பிக்கலாமா? கதை சொல்லுங்க. எனக்கு போக போக ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. இந்த கதை என்ன தெரியணுன்ட்டு. அப்படி என்ன தான் நடந்துச்சு ஸ்கூலில்? இப்போ நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்கிறேன். என்னது? வந்தோட நிற்கிது. அமைதியாக இருக்கு. இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகாதது தப்பு. நம்ம பாட்டுக்கு நேராக நடந்து போயிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்துருக்கோம். ஷேடோ மட்டும்தான் தெரிஞ்சது, பெருசாக தெரில. தாண்டி வந்து பார்க்கவே இல்லையா யாருமே? நாங்கள் நேராக நடந்து போயிட்டோம். ஹலோ, பயங்கரமாக இருக்குடா. பாம்பையும் யாராவது இருக்கீங்களா உள்ள? இங்கே தான் பார்த்தோம். இங்கே தானே பார்த்தோம். இங்கே தானே பார்த்தோம். சரி போங்க. மூவ் பண்ணுங்க உள்ள. புரியல. என்ன சவுண்ட் கேட்டுச்சு? மூவ் பண்ணலாம். அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா?
இரு அப்போதான் இரு பேய் பிடிச்சிட்டு அப்புறம் உடனே தூக்கிட்டு அலைய முடியாதா இங்கே வாடா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அங்கே இருக்காங்க இப்போ தானே இங்கே இருந்தாங்க நீங்கள் பார்க்கலையா பார்க்கல ஒரு நிமிஷம் திரும்ப நீங்கள் இங்கே வர முடியுமா? ஹலோ, உங்கள் பேர் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை இங்கே வேலை செஞ்சீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இது என்ன வந்தோடனே எப்படி பண்ணுறேன்? திரும்பி பார்த்துட்டு போகுது. இந்த இடம் மோசமான இடம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா ஒருத்தனா வந்து இங்கே அது என்ன பூஜைலாம் பண்ணி ஆளை கண்ட்ரோல் பண்ணி வர வைப்பான். அவர் வீடு நான் பார்த்துருக்கேன். செம மோசமான இடம், சேஃபாக இருக்கணும். அவ்வளோ பார்த்து அகோரி மாதிரி தான் இருப்பான். அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். டேய், நீ பார்த்தது ஹியூமனா பேயா? அது வேற மாதிரி தலையை திருப்பி பார்த்துக்கணும். மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சு சைக்கோ மாதிரி. ஆனால் உடம்புல தலை மட்டும் இப்படி திருப்பி பார்த்துட்டு போதும். எனக்கு தெரிஞ்சு இது ஆவி மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஓகே, அது கத்தும் போது நீங்கள் கத்தாதீங்க, அந்த சவுண்டு கேட்காது. தள்ளிக்கடா, டே இங்கிட்ட வாடா. எடுத்துட்டியா? இல்லடா, நான் சொன்னீங்களா இல்லையா ஓடுனாங்களே இப்போ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் பேசணும், அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். எங்கள் முன்னாடி வர முடியுமா ப்ளீஸ்? நீ எதுக்கு இங்கே இருக்க? ஹலோ, இப்போ தானே இங்கே சவுண்டு கேட்டுச்சு. எதுவும் இல்லை, அங்கே இருக்கா? ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, Why are you here? Are you going to attack us? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைலண்டாக. யாரோ சமைச்சுலாம் சாப்பிட்ருக்காங்க. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே பாருங்க, புது பிளேட்லாம் கிடக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த இடத்துக்கு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்களா? இல்லை உங்களை கொலை பண்ண அந்த சைக்கோ இந்த இடத்துல வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கானா? அப்பப்போ வருவானா? உங்களை கொலை செஞ்ச அந்த சைக்கோ அப்பப்போ வருவானா உங்களை பார்க்க? ஹலோ, நம்ம உள்ளாக போகலாம். இங்கேயே சுற்றி விளையாட வேண்டாம், அங்கிட்டு போகலாம். எதுக்கு அழுகுறீங்க தேவையில்லாம? ஒரு சைக்கோ இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி நடித்து உங்களை கொலை செஞ்சானா? இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மையா?
ஓகே, நாங்கள் அந்த மாதிரி எந்த தப்பும் செய்கிறதுக்காக வரல. உங்களை கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்கள் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்கள் ஃபேமிலியை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். உங்கள் ஃபேமிலியை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கா, அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். எங்களை நீங்கள் நம்பலாம். பயங்கர இதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண சீக்கிரமா. உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா நாங்கள் செய்வோம். இதுதான் எங்களோட வேலையே. உங்களுக்கு எதாவது மனசு விட்டு எங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பேசலாம். நீங்கள் சுற்றி வருதுடா. ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகிறேன். தள்ளி இல்லைங்க ப்ரோ. உங்ககிட்ட நான் ஆமாம் இங்கிட்ட கேட்குது கை சடனாக. இப்போ ரொம்ப தூரத்தில் உள்ளே கேட்குது. உள்ளே வர வைக்க பார்க்குதுடா. அது உள்ளே அழைச்சிட்டு போகுது, எதாவது காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு நம்மளை கூட்டி கொண்டு ஏதாவது கொண்டுருச்சுன்னா என்னடா பண்ணுறது? அதை எப்படி நம்பி போக முடியும்? இல்லை, அவங்க அழுதாங்க. நீங்கள் கவனிக்கலையா? அவங்க ஏதாச்சும் நமக்கு ஏதாவது நல்லதுக்காக காட்டலாம்டா. அவங்களோட பிரச்சனையை நம்மக்கிட்ட காமிக்கலாம். சைக்கோ வந்து கொலை பண்ணாங்களான்னு கேட்டிங்களா? அது ஏதாவது ப்ரூஃப் ஒருவேளை அவங்க கூட்டு போய் வாங்க ஃபாலோ பண்ணலாம். வாங்க. எங்கிட்ட போகணும்? பெருசாக இருக்கு ஸ்கூல். எங்கிட்ட வழியே இல்லை. இந்த சைடு பள்ளம். இங்கே பாருங்க பள்ளம். ஓ, அண்டர் கிரவுண்டா? நான் மரத்துக்கு பின்னாடி பாடுறா. எங்களுக்குலாம் தெரியலையா? டார்ச் லைட் இருக்கா? என் கையில் இல்லை, பேக்கில் இருக்கா? கேமராவில் எங்கடா காணும்? இந்த அங்கே போகுது. இந்த போடுறோம். அங்கே கேமராவில் தெரியுறா, நேரில் தெரியாது. அங்கே எங்க உங்ககிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? எங்களுக்கு என்ன காட்டு நினைக்கிறீங்களா? தெரியுதா? எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பின்னாடி நாங்கள் வரட்டுமா? எங்ககிட்ட எதனா காட்ட நினைக்கிறீங்களா? உங்கள் பின்னாடி நாங்கள் வரட்டுமா? அப்படி வரட்டும்னா ஏதாவது செய்கை செஞ்சீங்கன்னா நாங்கள் வருவோம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்கள் பின்னாடி நாங்கள் வரட்டுமா? would you allow us to come near you? அழுகுறாங்க, அழுது தான் கூப்பிட்றாங்க. வாங்க போலாம். வாடா, பயப்படாம வாடா, பார்த்துக்கலாம்டா. வா வா வா, பார்த்து வாங்க. கீழே பள்ளம், இது கீழே அண்டர் கொண்டு போகுது, பார்த்து வாங்க. ஸ்கூலுக்குள்ளேயே கீழே இறங்கி போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 300-400 ஃபீட்டுக்கு மேலே இருக்கோம். நாங்கள் இப்போ ஒரு மலைப்பகுதியில் இருக்கோம், மேலே இருக்கோம், மலைக்கு மேலே. ஸோ அதுலேயும் கீழே அங்கங்கே இருக்குது. நாங்கள் அன்ஸ்டேபிளாக இருந்தோம்னா கீழே தவறி விழுந்து எங்களுக்கு ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப பார்த்து கீழே கால் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் மட்டும் காலை வைங்க. அது கத்திட்டு போகுது. இங்கே பாருங்கள், பேய் என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் கீழே கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு லைட்டில் பார்த்துட்டு தான் வைக்கணும். இல்லை மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஆகிடும், பார்த்துக்கோங்க. வரோம் வரோம். அது எதுவும் நமக்கு காட்டு விரும்புகிறா. என்னடா சொல்கிற? இல்லையே, அங்கே நிற்கிறாங்க பாருங்க. எங்கடா 2 பேர்? அதுக்குள்ள போயிடுச்சு. ஏய், கை கால்லாம் இருக்குடா. ஹேண்டு பார்த்தேன் நான் இப்போ, கை கால்லாம் இருக்கு அதுக்கு. நான் சொல்றேன்லடா, மனுஷனா? இல்ல, அந்த சைக்கோவை காட்டுறதுக்கு வந்து அவன் சைக்கோ போனானா? இப்போ சைக்கோ மாதிரி இவன் ஒருத்தனை பார்த்தாங்க. திரும்பி இப்படி நின்றுட்டு நீ ஒரு ஹியூமனை பார்த்தியா? மாதிரியே இருக்கு, முட்டிலாம் பயங்கரமா உடம்புல கட்டங்கரையன் இருக்குடா. பாசு, இந்த இடத்துல தான்டா ஒரு பையனை அவன் இது பண்ணி அந்த அமாவாசையே பௌர்ணமிக்கு முன்னாடி நான் வர வைக்கிறான்டா. லியோ படத்துல சொல்லுவாங்கல்ல, நரபலி. நரபலி கொடுக்கறதுக்கா இல்ல எதுக்குன்னு தெரியல. மேபி இப்போ இந்த இடத்த கூட்டிட்டு வந்தது இன்னொருத்தவங்க, யாரோ ஹியூமனோ இல்லை பேயோ ஏதோ இருக்குங்க. அதனால அங்கேருந்து நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. இப்போ அவங்கள நமக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம அவங்க கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் சின்ன வயசு தெரியுமா, இன்னைக்கு உண்மையில அம்மாவாசை தான்டா. என்ன சொல்கிறேன்? வெயில் நிலாவே தெரியல, பார்த்தியா? ஆனால் பிரைட்டாக இருக்கு. நிலா இருக்கடா, அமாவாசை தான். நிலா தெரியலன்னா இப்போ எப்படி? Shall we come near you?
இது அண்டர் கிரவுண்ட் கிடையாது, இதுக்கும் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அண்டர் கிரவுண்டா? அப்படியா? அந்த இடத்துல தான் அவன் நரபலி அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். If you are here, show us that you are here. Shall we come near you? வேற ஏதாவது கேள்வி? Do you want us to communicate with us? If you feel comfortable, you can talk to us. சவுண்ட் கேக்குது. We are here to help you. ஓகே, கிட்ட போயிரும் இருங்க. Please don't attack us. We are here to help you. அப்படியா? அந்த இதுக்குள்ள உள்ள போச்சுடா. நல்லா கன்ஃபார்ம் பண்ணுறேன். மேலேயா? அந்த ஜன்னல் வழியா உள்ளுக்குள்ள போகுதுடா ஒன்று. ஓ மை காட். சரி, மூவ் பண்ணலாம். What do you want? Do you want any type of help from us? இருங்க, கொஸ்டின் கேட்காதீங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கும், கிட்ட இருந்து கேட்போம். இப்போ கேட்க வேண்டாம். கைஸ், நாங்களே இந்த இடத்துக்கு ரேண்டமாக வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கேருந்து உயிரோடையும் போகலாம், உயிர் இல்லாமையும் போகலாம். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து எங்களோட டெட் பாடிஸை கண்டுபிடிக்கவே பல நாட்கள் ஆகும். இது வந்து ரொம்ப ஒரு அன்சர்டைனான வாழ்க்கை. இந்த மாதிரி அபேண்டன் பில்டிங்லாம் போய் கோஸ்ட் தேடுறது, ஹெல்ப் பண்ணுறதுலாம் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்காக தான். ஓகே, இதுக்கப்புறம் வளவலன்னு பேசாதீங்க. பில்டிங்குள்ளே போகிறோம், என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, போகலாம். என்னென்னமோ எழுதியிருக்கு. இது விழுந்த மாதிரி இருக்குது, பார்த்து போங்க. இங்கே பாருங்களேன், 2 சைடுமே கொஞ்சம் இதாக இருக்குது. மேலே செவரு காட்டுங்களேன். ஓகே, இது விழுந்ததுன்னா அவ்வளோதான். சவுண்டு வந்து மேலேருந்து வந்துச்சு. கீழே தான் தவறு. கீழே நாங்கள் அந்த இடத்துக்கு வரணுமா? ஒரு நிமிஷம், தண்ணிலாம் இருக்கு. தண்ணி இந்த இடத்துல மட்டும் இருக்கு. டிஸ்பிளே ஸ்டிக்ஸ் இங்கே நிற்காதீங்க. லைசன்ஸ் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஹியூமன் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இங்கே தண்ணி இருக்குது, அது யூரினா கூட இருக்கலாம். நீங்கள் எடுத்துட்டுருங்க, அங்கே எடுத்துட்டுருங்க. பக்கத்தில் பார்த்தா இல்லை கேப்சர் இருக்கு. நான் பார்த்தேன், இல்லை ப்ரோ, விளையாடாதீங்க ப்ரோ. இதில் கேப்சர் ஆகிடுதா? நானே இப்போ லைட்டாக ஓடும்போது லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். ஆனால் இதில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் பார்த்துட்டு அப்பவே அவர் சொன்னப்ப இங்க வந்து யாருமே இல்லை. அதான்டா ஓடிடுச்சு, புரியுதா? இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்படி ஓடிடுச்சு. ஃபிராக்ஷன் செகண்ட்ல மாறுது ப்ரோ ஒவ்வொரு இடத்துக்கு. ஆமா, இப்ப அது மாதிரி பாத்தீங்களா? யாராவது ஒன்று சரடு உள்ளுக்குள்ள போச்சு, ஒரு இது மாதிரி பறந்து உள்ள போச்சுடா. ஒன்றும் இல்லை ரைட். சவுண்டு மட்டும் எங்கே வருதுன்னு நோட் பண்ணுவோம். நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் சவுண்டு எங்கே வருதுன்னு பார்க்க முடியும். ஆங்கர்ஸ் எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாது. இல்லை அது இல்லை, அது இல்லைங்க, அது ஏதோ எரிஞ்சிருக்கு. அது இருக்குடா எங்க இதுலையா? கிளியரா பார்த்தனடா. இருக்கு வாசே, அங்க இங்கடா. இங்கேயா? அங்க போறா. அது அங்கே எரிஞ்சிருக்கிறதுடா, அது செவுத்துல இருக்க பிரிண்ட்டுடா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் பேசுறேன். உங்க பேர் என்ன? அது எங்கடா? டக்குன்னு ஸ்மோக் மாதிரி அதுக்குள்ள போச்சுடா. அது ஃபிராக்ஷன் செகண்ட். இப்போ நான் இங்க பார்த்தேன். இப்படி எப்படி அது மாறி மாறி போகுது? எந்த வழியா போகுது? நான் இதுக்குள்ள போனதை பார்த்தேன். நான் இங்க நின்று எரிச்சா பார்த்தேன். நான் முடி மாதிரி வந்து கிட்ட போதுல உருவம் உட்கார்ந்துச்சு. பார்த்தா சொன்னேன் உட்கார்ந்துக்கிறாங்க. இதை சொல்றீங்களோ நினைச்சு நான் அசால்ட்டா விட்டுட்டேன். இந்த வயசு நான் கண்ணால பார்த்தேன்டா. இந்த இடத்துல உட்காரும்போது லாஸ்ட்டாக தெரிஞ்சது அந்த முடி, அதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம். இதெல்லாம் இப்படி வேகமாக போய் தான் இந்த இதெல்லாம் உடஞ்சிருக்கோ. இங்கே பாரு, இதெல்லாம் இப்போ சாதாரண மாதிரி இருக்குது நம்ம வந்ததுக்கப்புறம். அது என்னடா சூப்பர் மேன் உடச்சிட்டுலாம் போகிறது. போனது அப்படி தான் இருந்துச்சு, நான் கண்ணால் பார்த்தேன். வேகமாக போகுது. அனீஷ், பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்குமா? அனீஷ் இங்கே இருக்கியாப்பா? இங்கே ஹரிஷ் என்ன எழுதியிருக்கு? அனீஷ்
இல்லை இது ஹரிஷ் அனீஷ் 23 2025 55 போட்டிருக்கு 55 போட்டிருந்தா இது ஃபியூச்சரில் நடந்துட்டு இருக்கா? அனீஷ் ஹேமா கோஸ்ட் நோ ஹோமா கைஸ் இங்கே பாருங்க சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் சைட்ல இருந்து காமிங்க. கோஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நோ போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்னு போட்டிருக்கு. கோஸ்ட்டு நோ ஹோம் இல்லை கோஸ்ட்டு ஹோம் நோன்னு போட்டிருக்கலாம். அப்போ இங்கே நடக்கிறதுலாம் என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்கள கோஸ்ட்னு அவங்க சொல்லிக்க விரும்பல போல். அனீஷ் ஹேமா அங்கே ஒரு அனீஷ் இருக்கான், சின்ன பையன்தான், அவன் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஹேமா. அப்புறம் ஹரிஷன் இருக்குது. இது எல்லாமே ரீசெண்டாக வரைஞ்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் 2055 தான் போட்டிருக்கீங்கண்ணே. அப்போ நம்ம நிகழ்காலத்தில் இல்லையா? இன்செப்ஷன் நடக்கிறது எல்லாமே வந்து ஃபியூச்சர் நடக்குதா? ஒருவேளை இந்த பில்டிங்குள்ள வந்ததுலேருந்து நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபியூச்சர் வந்துட்டோமா? எனக்கு இந்த கேள்விலாம் வருது இப்போ. ஒருவேளை சிரிக்குது. நீங்கள் இன்செப்ஷன் படம் மாதிரி பேசுகிறீங்க, பட் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா இங்கே எழுதியிருக்க டேட்டை வச்சு நாங்கள் ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் சொல்ல முடியாது விஷயம். அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கேட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து தான் இது நடக்குதா அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம பிரெயின் எல்லாமே கொஞ்சம் மாற மாதிரி இருக்குது. டேட் பாருங்க, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இன்செப்ஷன் படம் மாதிரி எதனா இப்போ 12:45 தான் இருக்குங்களோ. அதே மாதிரி இந்த டேட் இன்னி டேட்டு தான் போட்டிருக்கு. இது யாரோ தப்பாக எழுதியிருக்காங்க. சின்ன பசங்க, இந்த அனீஷ் ஹேமான்ற நேமுமே சின்ன பசங்களோட பேர் தான். பிகாஸ் இது வந்து ஸ்கூலு, சின்ன பசங்களை தான் கடத்திட்டு போய் அந்த சைக்கோ நாய் கொலை பண்ணியிருக்கான். சின்ன பசங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாரும் கூப்பிட்டாலோ இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரங்களே உங்களை வந்து திடீர்னு ரொம்ப நாள் பார்க்காத சொந்தக்காரங்களாம் வந்து கூப்பிட்டா கூட நீங்கள் கூட போகக்கூடாது. புதுசாக பார்க்குற ஒரு ஆள் உங்ககிட்ட நல்லா பேசி நல்லா சிரித்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு பொய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. சித்தா படம் மாதிரி எதனா ஒன்று ஆகும். அதுவும் முக்கியமாக சின்ன பெண் குழந்தைங்கள சொல்கிறேன். ஆண் குழந்தைங்களுக்குமே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க. கடத்திட்டு போய் சேல் கூட பண்ணுவாங்க. தப்பான விஷயத்துக்குன்றதை தாண்டி நிறையா இருக்குது. இங்கே நிறையா குழந்தைங்க தொலைஞ்சும் போகிறாங்கல்ல, அதனால் சொல்கிறேன். பேரண்ட்ஸும் ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன் மண்டையில் விழுந்துரும். இங்கே பாரு எவ்வளோ பெரிய கல். இது தலையில் விழுந்திருந்தா இந்நேரம் செத்துருப்போம். எல்லாம் உள்ளே போய் நில்லுங்க. ஓப்பன் ஸ்பேஸில் நிற்காதீங்க. சத்தியமான விழுந்துச்சுன்னா அவுட்டு. நம்ம இந்த லொக்கேஷனில் நடந்த அசம்பாவிதமே ஒரு சைக்கோ நாயால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேர் கொலை பண்ணி கடத்தி லூசுத்தனமாக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதனால் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க. குழந்தைங்களை தனியாக அனுப்பாதீங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அதுதான் பிரச்சனையே. எப்படி கண்டுபிடிப்பீங்க அவன் சைக்கோவா இல்லையா? சின்ன பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா அட்டாக் பண்ணுறதுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த இடத்துலேருந்து இப்போ ஒருத்தர் யாரும் கடத்திட்டா கூட அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வருதுன்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் சும்மா ரீல்ஸ் நீங்கள் வீடியோ எடுத்துட்டுருங்க. ரீல்ஸ் பார்க்க விட்றீங்க, சாப்பாடு சாப்பிடலன்றதுக்காக கேம் விளாட விட்டுறீங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி தற்காப்புலாம் கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா மட்டும் நாலேஜ் வந்துடாது. நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல் எல்லாமேலாம் சொல்லிக் கொடுக்காது. ஸ்கூல் வந்து எப்படி உங்களுக்கு மெமரி பண்ணுறது அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. மற்றபடி தற்காப்பு கலை, வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வித்தைகள் எல்லாமே நீங்கள் தான் பேரண்ட்ஸாக சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வாத்தியார் நீங்கள் தான். என்னடாச்சு புரியல. இந்த சைடு ஏதோ நடந்து போச்சுடா. என்ன போச்சு? நான் பேசிட்டு பேசிட்டு சும்மா கேஷ்ல திருடா இங்க இருந்து நடந்து உள்ள போச்சுடா. என்ன தெரியல, நடந்து போச்சு உள்ள. ஓகே வாங்க வாங்க பார்த்துக்கலாம். அமாவாசைலாம் இல்லைடா, அங்கே பாரு இது இருக்குடா. நம்ம அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக வேணால் ஒரு நாள் வந்து பார்ப்போம். அந்த சைடு போகாதீங்க, அங்கிட்டலாம் காடு பில்டிங் இருக்க மாதிரி தெரில. அங்கிட்டு அதுக்குள்ளே போகாதீங்க. அப்போது எது கூப்பிடுதுன்னெலாம் போகாதரா. டேய் உன்ட்ட தான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். நீ ஏற்கனவே போனா அன்னைக்கு குழந்தைங்க மாதிரி இது பண்ணாதீங்க. ஆமாம் ஓகேவா. நம்ம அதே மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸில் நடக்கும்போது பார்த்து நடக்கணும். கல் வந்து விழுது. அடுத்த பில்டிங் எதுனா இருக்கா? வாங்க அந்த லாஸ்ட்டில் இருக்க பில்டிங்கை பார்த்துட்டு போகலாம். ஸ்கூலால் என்னது தெரியல. இங்கெல்லாம் ஈரமாக இருக்குது. பாருங்க தண்ணி இல்லாமல் போயிருக்கு ப்ரோ. யூரின் அடிச்சிருக்காங்க ப்ரோ. தெரிதா? போன மாதிரி இருந்துச்சு.
அப்போ அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போன சைக்கோ இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை வந்துட்டு போவான் போல இருக்கு எப்பயாவது, இல்லை பகலில் இருந்துட்டு நைட்டு ஓடிடுவான் போல இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அவனை கண்டிப்பாக சும்மா விடாது. நம்ம அமாவாசை அன்னைக்கு வந்து பார்க்கலாம். அந்த ரூம்குள்ள போய் பாரு, யாரும் வைக்க மாட்டேன். என்னாச்சு? பேய்டா, பேய்தான்டா. ஆள் கிடையாது. சீக்கிரம் அந்த இடத்துல பாருங்க. ஆள் கிடையாது. சவுண்டே உடம்பு நிக்குது அப்படியே. ஓ, சரியான ஒரு இதுல கேப்சர் ஆயிருக்கு. கேப்சர் ஆயிருக்கு. நீ வந்துக்கலாம்ல. கேப்சர் ஆயிருக்கு. கேப்சர் பண்ணிட்டீங்களா? கேப்சர் பண்ணல. இதுல கேப்சர் ஆயிருக்கு. எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு? கேக்குது. அவன் சொன்ன அப்பு சொன்ன அதே ஒன்று தான். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க முன்னாடி வந்து நில்லுங்க. என்னாச்சு? ஏன்டா இப்படி கத்தி தொலைற? டேய் ஏய் வெங்கடேஷ், ஜாக்கிரதை. கத்தாத அப்பு, கத்தாத. என்னது இங்கேயும் நிக்குது. நீ அங்க என்னத்த பார்த்த? அங்கேயும் இருக்காங்க. அங்கேயும் ஒரு நிக்குது. இதே மாதிரி அப்படியே ட்வின்ஸ் மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். அங்கனே சொன்னேல ரெண்டு பேரும் தெரிஞ்சு பார்த்தேன்டா. அது உண்மைதான்டா. ரெண்டு பேரும் காணோம். உங்களை நான் பார்க்கணும்னு தான் இவ்வளவு தூரம் வரேன். ஏன் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ப்ரோ கேளுங்க ஏதாவது. Do you understand? Please come near us. என்னடா ராசாவுக்கு நான் அந்த இடத்துக்கு போகிறேன். ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எதனா ஆனால் வந்து காப்பாற்றுங்க. வரேங்க, இருங்க. எங்க இந்த சைடு கிராஸ் ஆச்சு போ. இல்ல பின்பக்கமா? பின்பக்கம் இங்கே கிராஸ் ஆச்சா? இந்த சைடு கிராஸ் ஆச்சு. இந்த இதுக்குள்ள எங்க ப்ரோ ஆச்சு? போட்டு தரீங்களா? என்னாச்சு? எல்லா சைடும் வருது. எங்க சைடு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எங்க உழுவுதே தெரியல. ஏ அண்டர் கிரவுண்ட் எங்கடா இருக்கு? இந்த சைடு வா. போ. நான் போட்டா. லெட்ஸ் கோ. எங்க? அண்ணா அங்க ஒரு பேய் இருக்குடா. டார்ச் எங்கடா வந்து? டார்ச் லைட் எடுங்க. டொக்கோஸ் டார்ச் லைட் எடுத்துடா. இங்கே இன்னொருத்தவங்க இருக்கீங்களா? எங்களை அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தது யாரு? உங்கள் பேர் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட நேம் தெரிஞ்சுக்க முடியுமா எங்களால்? Why are you crying? யானை சவுண்டு. கீழே உந்துறாதீங்க. நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஃபாலோ பண்ணுங்க. யானை சவுண்டு தானே? வேற என்ன? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. தெளிவா யானை சவுண்டு கேட்டுச்சுரா. யானையால கீழே இறங்கி வர முடியுமா? இல்ல இதுக்குள்ளே இறங்க முடியாது. கன்ஃபார்மா? அதுதான் இது அசால்ட்டா உடைச்சிட்டு ஒரே தள்ளில வராதுரா. எங்க இங்கதான்டா. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும்டா. இந்த இடத்துல மேல போன எரிஞ்ச மாதிரி அந்த புகைப்பட்டு அதான் இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. வேற ஏதோ கற்றுனால நினைக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து ரிச்சுவல் பண்ண போய் இந்த இடம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது மேலெல்லாம் கருகி இருக்குது. ரிச்சுவல் பண்ணால் ஃபுல் இடமும் கருகாது. ஸோ இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எரிக்க விட்டுருக்காங்க இந்த இடத்த. அவங்க ஏதோ ஒன்று பண்ண நினச்சிருக்காங்க. தப்பாக போய் முடிஞ்சிருக்கு. இங்கே உட்காந்துட்டு இருப்பான் அந்த பையனை இந்த மூலையில் உட்கார வச்சிருப்பான். அங்கேருந்து எதையோ பண்ணுவான். அந்த பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஆவான். இந்த யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் வந்தாங்களா? கல்லில் யானை சவுண்டு மாதிரி ஒன்று தூரத்தில் கேட்டுச்சு. கன்ஃபார்மாக யானையானலாம் எனக்கு தெரியல. பட் கேட்டுச்சு. பக்கத்துலேயே இருந்துச்சு. எங்களுக்காக கீழே வர முடியுமா? எங்களால் கொஞ்ச நேரம் மேலே வர முடியாது. அனிமல்லாம் இருக்கு. எங்களால் மேலே வர முடியாது. எங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர்றீங்களா? உங்களுக்கு ரத்தம் கறி இது மாதிரி விஷயம்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய பிளட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வரீங்களா கீழே?
சும்மா அதெல்லாம் எடுக்க முடியாதா? கொஞ்சம் கீழே வர முடியுமா? உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா ஏதாவது? If you want anything, ask us. Shall we come closer to you? Yes, sir. உட்காரு தெரியும். பால்ஸ்ல அடிபட்டுச்சா ப்ரோ? லைட்டா பால்ஸ்ல போய் கொஞ்சம் மேலையா? அந்த ஆத்மாவை அவன் ஏதோ அபியூஸ் பண்ணியிருக்கான்டா. அதனால தான் நம்மளும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கொட்டையிலே அடிச்சிருக்கு. பிரச்சனை கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஸ்டீல் பால். என்ன கத்துற? ஏன்டா அதோட பெரிய ஸ்டீல் பால்ஸ் இருக்கு. அதுதான் தெரியும் உங்களுக்கு. ஸ்டீல் பால் இருக்குன்னு விளையாடு ப்ரோ. அடிச்சா திரும்பி அடிச்சு தெறிக்க விட்டுருவேன். நீ டெய்லி தெறிக்க விட்டுட்டு எனக்கு தெரியுமே. ப்ரோ இப்பெல்லாம் பேசாதீங்க. நான் திரும்ப ஓவரா அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அசு விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் கல்யாணம் ஆகல. மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிரு ஏதாவது பிரச்சனை மன்னிச்சிரு. பில்டிங் இதுதான் சொல்றேன்ல. அசு யானடா இடிக்குது. லைட் ஆஃப். யானை நான் பார்த்துட்டு வரேன். யானையாக இருந்தால் சேஃபில் நம்ம எஸ்கேப் ஆகணும். இங்கே இருந்த உடனே இங்கே எட்டிட்டு பார்க்குறேன். யானை படியில் இறங்கி வர முடியாது. இருந்தாலும் இல்லை ப்ரோ. இருந்து பின்பக்கம் இருந்து இடிக்கலாம். இடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. டம்முன்னு இடிச்சிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இங்க மேல இப்படி இருந்துட்டு காலை வச்சு அடிச்சிருக்குமோ? ஏன்னா எந்த ஒரு பிள்ளைங்கனாலும் இந்த பில்டிங்கை வைப்ரேட் பண்ண முடியாதுடா. இங்கே வேலை தேவைன்னா போறாங்கடா. சேஃப்லடா யானடா. பில்டிங்க்கு பின்பக்கமாக கூட இருக்கலாம். இல்லை இதுக்கு அங்கிட்ட எங்களால் பார்க்க முடியல. அங்கிட்டா கூட இருக்கலாம். ரொம்ப டங்குன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. மேபி அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அந்த சைடு கூட அடிக்கலாம். ஏய் அசு இல்லை மேலே யானை இல்லை. மேலே யானை இல்லை. யானை சொல்லி கேட்டுச்சு. நாங்கள் ரொம்ப சேஃப் இல்லாமல் இருக்கோம். எங்களை மாதிரி தான் நீங்களும் இறந்து போயிருப்பீங்க. எங்களை மாதிரி உங்களுக்கும் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்கள் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. வெளியில் யானை இருக்குது. எங்கள் காரை அட்டாக் பண்ணிட்டா நாங்கள் ரிட்டர்ன் கூட போக முடியாது. இந்த மலையிலேருந்து எங்களால் இந்த நேரத்தில் இறங்கி போக முடியாது. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது நிற்கிதாடா? எதுவும் இல்லை. திரும்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் இறந்துட்டு தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியும். யானை தாண்டா. சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். அமைதியாக இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருக்கு. லிசன் பண்ண முடியும். சவுட்ல உட்காந்துருக்கு. யானை கத்துது. பில்டிங்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கிட்டு ஓட அங்கிட்டு தான்டா இருக்கும். காடுடாது. இங்கிட்டு வாடா. பக்கத்து பில்டிங் போயிடும். வேறு பில்டிங் போயிடும். எங்க கன்ஃபார்ம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அமைதியாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. தயவு செஞ்சு கத்துனீங்கன்னா சின்ன சவுண்டுனால அதுக்கு தெரியும். ஆனால் இருக்குது கைஸ். ரொம்ப டேஞ்சரான இடத்துல மாட்டிக்கிட்டோம். நாங்கள் பக்கத்தில் இன்னொரு
எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? எங்கள் எல்லாருக்குமே உங்களை மாதிரி குடும்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எங்களுக்கு எதனா உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா அவங்க உங்கள் வீட்டில் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட போகிறாங்க. அசிங்கமாக சிரிக்கிறேன். நீ நக்கலா சிரிக்கிறியா? நாங்கள் செத்ததை பார்த்து நீ சந்தோஷப்பட போறியா? யானைக்கிட்ட மாட்டி நாங்களாம் சாகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் தான் அதெல்லாம் இங்கே வர வச்சிங்களா? அனிமலை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கீழே எடுப்போம். நடக்கிறது நடக்கட்டும்டா. அதனால தடுக்க முடியாது. பேசாமல் இருங்க. பட் பதட்டப்பட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. இப்போ யானைக்கு வந்து நம்ம ஒரு பதட்டப்பட்டோம்னா அது அப்போ தான் அடித்து ஏறி பிடிக்கும். அதனால் நம்ம தைரியமாக இருந்தோம்னா கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொல்கிற கேளுங்க, அமைதியாக இருங்க. நம்ம கிளம்பலாம். பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே போய்ட்டால் கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிறேன். அங்கே போயிடுவோம். இந்த பில்டிங்குள்ளே யானையால் வர முடியாது. பயப்படாதீங்க. உடைக்கலாம், உடைக்காது அவ்வளோ ஈஸியாக. அது ஃபுட்டுக்காக தாண்டா உடைக்கும். நான் தேவைப்பட்டால் தாண்டா உடைக்கும், சும்மா உடைக்காது. டைனிங் ஹால்னு போட்டுருந்துச்சு. இந்த பிறகு தான் டைனிங் ஹால் இல்லை. ஓகே, அவன் போட்டிருக்கு. அதுக்காக தள்ளுக்காது. என்னது அப்படின்னு கையை அடிப்பாங்க. அந்த சாமியார் எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. பூஜை பண்ணுறவங்க இந்த இடத்துல சைக்கோவாக இருக்கான்னு சொன்னால, அவன் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அப்படி இருப்பான் போல இருக்கு. எனக்கு சரியாக தெரியல. பாருங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கஞ்சா யூஸ் பண்ணுறது தானே அகோரி இவங்க எல்லாருமே. பட் நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நீங்களும் நான் தொடரல. பட் இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஏதோ ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்டில் கூட கீழே எங்கேயும் கடந்து நான் பார்த்ததே இல்லை இது. அந்த ரூம் மட்டும் பார்த்துட்டு நான் வரேன். நீங்கள் 3 பேருக்கு வெயிட் பண்ணுங்க. தனியாவா பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு. உங்கள் பக்கத்தில் தான் வரேன். உங்கள் பக்கத்தில் தான் வரேன். உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் வரேன். எழுதி இருக்குது, ஆரோ மார்க் உள்ளே போட்டிருக்கு. அங்கே இருந்தால் சவுண்டு வருது. என்னாச்சு? நானும் பார்த்துட்டா. பக்கத்தில் இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் கால். தட்டி விடு. கல்லில் மண்டை அடிச்சிருந்தா என்ன வருது? பலிக்கிடுச்சுடா. சேஃபாக பார்த்துட்டு எப்படா சேஃபாக இருக்க முடியும்? ரெக்கார்ட் பண்ணியா? இதுலேயும் நான் பார்த்தேன்டா. உள்ள சவுண்ட் கேட்குது. நான் அதை பார்க்கணும். கொஞ்சம் பேசாமல் இருங்க. இப்போ நீ எதையும் பார்த்து பயந்து ஓடாத. அடிபட்டுச்சுன்னா இங்கேருந்து வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவன் பக்கத்தில் யாராவது இருங்கடா. பக்கத்தில் இருடா. எலும்பு துண்டு மாதிரி போட்டிருக்கு பாருங்க. ஏய், ஒத்த கண்ணு ப்ரோ. இல்லை ப்ரோ, ஒத்த கண்ணு. அதை பாருங்க, 2 சைடில் எதுவும் ரத்தமாக இருக்குது. ஏதோ சட்டானிக் ரிச்சுவல் மாதிரி. சட்டானிக் ரிச்சுவல் கன்ஃபார்ம். ஆனால் இது ரத்தம் கிடையாது. ரத்தம் கிடையாது. இது பவுடரை வச்சு போட்டு பெயிண்டா? பெயிண்ட் நினைக்கிறேன். ஒரு கன்ஃபார்ம் ரிச்சுவல் தான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கருப்பு கலரில் ஏதோ சிகரெட்டு. அதை நீ பார்த்தியா இல்லையா? வேற மாதிரி கருந்துருச்சுன்னா பார்த்த 1 நிமிஷமே ஹார்ட் நின்றுச்சு. ஃபுல்லாக முடி வச்சுட்டு கரெக்டாக நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த இதை பார்க்கும் பொழுதும் இதையும் பார்க்கும் பொழுதும் கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து எதுவும் நடந்திருக்கு. இங்கே பாருங்க.
மேபி சாட்டானிக் ரிச்சுவல்ஸ்லாம் இங்கே பண்ணுற அளவுக்கு நம்ம ஊரில் இருக்கானாலும் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து அந்த ட்ரைனிங் அவன் வந்து ஒரு யங்ஸ்டர் தான். யங்ஸ்டர் மீன்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு சேருவாங்களா அந்த ஏஜில் உள்ள ஒரு பையன் தான். மேபி அவன் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு அவன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் இந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்டை வச்சு. என்னோட கெஸ் படி அப்படியே இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இது பாருங்க, அது வேடா இருப்பாங்க. இது சும்மா ரவுண்டு போட்டு போயிருக்கலாம். ஆனால் அதில் பாருங்க ஒழுங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கண்ணு இதெல்லாம் சாட்டானோட சிம்பலிசம் தான் அதெல்லாம். இது பாருங்க, சோகமாக இருக்கு. அதுவே குழந்தை ஃபோட்டோ. மூஞ்சிலாம் கீறி இருக்கு, மூஞ்சியெல்லாம் கிழிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியலையே. இது என்னன்றா? சிவன் கண் நெற்றிக்கண் மாதிரி இருக்கு. நெற்றிக்கண் ஒற்றை கண்ணு சாட்டானிக் கண்ணுன்னு சொல்லுவாங்க. இலுமினாட்டிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா. அதோட சிம்பாலிக் அவங்க தான் இந்த மாதிரி இதெல்லாம் ரிச்சுவல்ஸ்லாம் வந்து தனிமையான ஒரு இடத்துல வந்து இதை கண்டுபிடிச்சிட கூடாது நம்மளை அட்டாக் பண்ணது போல. இல்லை அவன் இதை பண்ணுறான்னா அவன் வந்து கொலை பண்ண எல்லாத்தையுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்லேவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க எதுக்கு நம்மள அட்டாக் பண்ண போகிறாங்க? நம்ம ஹெல்ப் தானே பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு புரியுதா கைஸ் நான் சொல்கிற விஷயம்லாம்? இது ரொம்ப வியர்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒஸ்டாலாம் பண்ண மாட்டாங்க. அதான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த சார் இருக்காங்க புதுசாக ஜாயின் பண்ண அந்த ஆள் வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு சாட்டானிக் ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தான். நல்லாவே தெரியுது கிளியராக. அவனுக்கு அது தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அதை வந்து ஏதோ ஒரு இப்போ ஜென்ரலாக படிப்போம்ல லைப்ரரியில் ஏதோ ஒரு புக்கு அவன் கண்ணில் சிக்கியிருக்கலாம். அதில் உண்மையாக சொல்லப்போனால் பிளாக் பைபிள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சட்டானிக் பற்றி படிக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளே இழுக்கும். அதுக்குள்ளே வந்து அது மாதிரிலாம் பண்ண சொல்லி மைண்டு வந்து இழுக்கும். அது மாதிரி அவனுக்கு உள்ள ஆசை வந்து சட்டானிக் ரிச்சுவல்ஸ் கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரிலாம் அதில் புக்கில் போட்டிருக்க சிம்பாலிசத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். பட் இதெல்லாம் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தா கூட பண்ணுவோம். பாயிண்ட்டு இந்த ரிச்சுவல் பண்ணுறது மூலிமா அவனுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும். அதாவது அதுக்காக தான் அவன் கொண்டிருப்பான்னு நினைக்கிறான். அவன் சும்மா பண்ண மாட்டான். இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ணும்போது இவங்களுடைய அந்த சாவரம் அவங்களாம் வந்து மூட நம்பிக்கை ப்ரோ. இப்போ இதெல்லாம் நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குமே பண்ணணும்னு தோணும். அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இப்போ இது மாதிரி பண்ணனால எவ்வளோ ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. இது வந்து இந்த லியோ படம் மாதிரி தான். அவங்க அப்பனே பாருங்கள் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டனால லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே பண்ணுவார்ல, அதெல்லாம் உண்மை ஸ்டோரி தான். அந்த படத்தில் வந்தது உண்மைன்னு சொல்லலை, பட் அந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்மை தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கும்ல, அதை வச்சு இங்கே இருக்கிற ஆத்மாவையும் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த இடத்துக்குள்ளே வர விடாமல் எங்களை வெளியே விரட்டுது. இல்லைனா இது நேரம் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வந்ததே ஆச்சரியம் தான். இது இப்போ இவ்வளோ தடங்கள் மீறி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வரத்துக்கு தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணி அங்கே என்னடா ஏதோ இருந்துச்சுடா. என்ன ஏன்டா கத்துற? ஜம்ப் பண்ணி மேலே வந்துச்சு. ஓடாதீங்க ஓடாதீங்க. ஜம்ப் பண்ணி மேலே வந்துருச்சு. என்னடா நடக்குது? பக்கத்து பில்டிங் போயிடலாம். பக்கத்து பில்டிங் போயிடலாம். கோகோ ஆடா. இன்னொரு விஷயம் சட்டானிக்ஸ் போகலாம். இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அதுக்கு பிடிக்கல. வெளியே போங்க. மேலே இங்கிட்ட வழி என்னடா கொகை மாதிரி போயிட்டு இருக்கு. இந்தா போய் பாரு. என்னடா இன்னும் கீழே? ஆல்ரெடி நம்ம அண்டர் கிரவுண்ட்ல. ஆமா இன்னும் அண்டர் கிரவுண்டா? ஆமா. இந்த இடம் கன்ஃபியூஸா இருக்கு. இங்க என்ன? வார்டன் ரூம். இங்க பாருங்க பாத்ரூம் போயிருக்காங்க. ஹியூமன் பாத்ரூம் போயிருக்காங்க ப்ரோ. ஹியூமன் இங்கே வராங்க. போகலாம். இன்னொரு விஷயம் கைஸ், சாட்டானுக்கு படைக்கப்பட்டவங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. நம்மளை பயமுறுத்திங்கிறது விரட்ட மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி யாரும் நடந்துக்காதீங்க. அவங்க ரீசெண்டாக நம்மளை அட்டாக் பண்ண தெரியல. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளையும் அதை கொண்டுட்டு நம்ம மூலியமாக அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்குதுல்ல, அதுக்காக முடிவு பண்ணிடலாம். இது நான் நம்பல. இங்க அந்த ஆளு இருக்கானா? பாத்ரூம் போய் வச்சிருக்கான் பாருங்க. அவன் தான் பாத்ரூம் இருக்கு. இதை விட எவிடன்ஸ் என்னடா வேணும்? இங்க ஹியூமன் இருக்கிறது. பயமுறுத்த தான் செய்றாங்க. பயப்படாதீங்க. சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நீங்க பயப்பட வேண்டாம். இங்க இருந்து நாங்க கிளம்புறோம். எங்களை எதுவும் அட்டாக் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன். நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. எனக்கு புரியுது சட்டானிக் ரிச்சுவல் பண்ணி உங்களை கொலை பண்ணியிருக்கலாம். மேபி உங்களை அவன் ஸ்லேவாக யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்கிறேன். பட் வேறு எதுவும் நாங்கள் செய்ய விரும்பல. நாங்கள் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறோம். எங்களை பார்த்து பயப்படாதீங்க. எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். தலையில் போட்டுறாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறது தயவு செஞ்சு. உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். கல்லெல்லாம் வந்து வில்டு கைஸ். ஓகே கிளம்பலாம். சொல்கிற கீழே யாரும் பதறாதீங்க. ஸ்லோவாக இறங்க. கீழே ஸ்லோவாக இறங்க.
இரு நான் முன்னாடி போகிறேன். இப்போ அந்த இது கொடுங்க. இரு நான் முன்னாடி போகிறேன். கீழே கீழே பார்த்து பெரிய ஓட்டையாக கூட இருக்கலாம், தண்ணி கூட இருக்கலாம். அதில் பாருங்க, இறங்க விழுந்துடாதீங்க. ஆமாம், பார்த்து கீழே பார்த்து. சர்க்கிளாக போகுது கைஸ், உங்களுக்கு கேமராவில் தெரில. பட் இப்படி ஸ்லோஃபாக கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. நாங்கள் மலைப்பகுதிக்கு கீழே போகிறோம். காரு மேலே இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் இங்கிட்டு போயிட்டுருக்கோம். இல்லை ஒன்று சட்டம் மாட்டிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப அட்வென்ச்சர். என்ன ஒரு ஆள் இங்க ஹியூமன் இருக்கான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. பேயாவும் இருக்கலாம். ஏன்னா அது ஏன் பேய் மாதிரி அவன் தெரியறானா, அவன் முடியெல்லாம் வெட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவனால சிட்டிக்குள்ள வர முடியாது, போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். இன்னொன்னு அவன் ஏன் பிளாக்கா தெரியறானா, அவன் வந்து சட்டானிக் ரிச்சுவல் பண்றவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருப்பாங்க. தெரியும்ல, பிளாக் அண்ட் பிளாக்லாம் இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல ஒரு தொப்பிலாம் போட்டு ஃபுல் பிளாக். இப்ப நான் கண்ணால பாத்தேன்டா, மம்புட்டியான் படத்துல அது போட்டிருப்பான் இல்ல, அது மாதிரி போட்டிருந்தான்டா. பக்கத்துல பார்த்தேன். ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு ட்ரெஸ் ஏதோ இருக்கு. நான் பாத்துட்டேன் அவனை நல்லா தெளிவா பாத்துறேன். ஆளுதான்டா, கண்ணு முத கொண்டு இருப்பான்டா இருக்கு. இப்ப கூட பாத்தீங்களா, அவன் நம்மள துரத்துறதுலாம் குறியா இருக்கான். துரத்துனோடனே உள்ள போயிட்டான் பாருங்க. அப்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலி. இந்த சைட்லாம் வரக்கூடாது யாரும். நாங்களே இப்போ கீழ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களால் இந்த சைடு இப்போ போக முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் கூட கூலாக இருக்கும். இப்போ உடனே போனோம்னா அது எதனா பண்ணுடா. எனக்கு வீங்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன்டா கீழே விழுற அளவுக்கு ஏன்டா போற? திரும்பி பார்த்தோன்னே நிற்கிது. எனக்கு நெஞ்சு ஒரு நிமிஷம் நின்றுச்சு தெரியுமா? நெஞ்சு உன் உயிர் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சரி, கீழ் நோக்கி போகிறோம். கீழே என்ன இருக்குன்னு தெரில. இந்த இடத்துல ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. கேமரா நீ பிடிக்க முடியும். இந்தரா அவங்களே சார் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். பார்ப்போம். ஃப்ரூட்டி சாப்பிட்டுடா. இப்போ கூட லைவாக தான் இருக்கான். ஆமாம், எடுத்து டேட்டு பாருங்க. ஜூம் பண்ணுங்க. 2000 இல்லை லைட் இல்லை அடிங்களேன். 2024 இல்லை ப்ரோ, நான் 25 போட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக சாப்பிட்ருக்கான். மே மாதம் சாப்பிட்ருக்கான். யா, பார்த்தீங்களா அவனை? கன்ஃபார்மாக இது எல்லா தப்பையும் பண்ண அந்த சைக்கோ கிரிக்கே வந்து இங்கே தான் இருக்கான். அவன் பாருங்கள் வீடெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும். அவன் வந்து சேடானிக் ரிச்சுவல்லாம் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. புக்கெல்லாம் இருக்குது நிறையா. அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாய் உண்மையான ஹியூமன் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கு. அந்த நாய் பண்ணியிருக்கான்டா, இன்னமும் பண்ணிட்டு இருக்கானான்னு தெரில. யாருக்கு தெரியும்? இந்த மலைமையில யாருமே வர மாட்டாங்க, வரவும் தோணாது. ஆனா அவங்க சொன்னது என்ன தெரியுமா, அமாவாசைக்கு அவங்க இங்க பண்றதா தான் இப்பயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல் ப்ரொடக்ஷனோட அமாவாசை அன்னைக்கு நம்ம இங்கே தான் இருக்கோம். நெக்ஸ்ட் அமாவாசைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வரோம் கைஸ். ஃபுல் ப்ரொடக்ஷனோட வரோம். அமாவாசை இல்லாத போது பயங்கர பார்க்குறோம். பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில் மலைக்கு கீழே யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மேலே ஃபுல் ப்ரொடக்ஷனோட வருவோம். ஓகே, எங்க அம்மாச்சிக்கும் மீண்டும் ஆள் சி எங்க பாட்டிக்கும் எங்க தாத்தாக்கும் அன்னைக்கு இதுடா படையல் பண்ணணும்டா. என்ன படையல்? இங்கே பண்ணிக்கலாம் பேசாம இரு. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கீழே போகலாம். கீழே வந்து என்ன இருக்குன்னு தெரில எனக்கு. பள்ளம் பார்த்து வா. இங்கே ஒரு பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா? பியர் பாட்டில் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்றான் போ. கிரிக்கெட்லேயே வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, நார்மல் ஹியூமன் தான் அவன். இங்கே வந்து சரக்கு அடிக்கிறான். யாருமே வராத ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு அபேண்டன் ஸ்கூலில் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரூட்டி ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு எங்களையும் துரத்தி விட்றான். பேயா கூட இருக்கலாம், எனக்கு தெரில. அப்பு பள்ளத்தில் நேரம் வந்திருப்பான். விழக்கூடாது, பார்த்துவாங்க. அதான் பார்த்துக்கோங்க. இவ்வளோ மோசமான ஆட்கள்லாம் இருக்கும் போது நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக வனப்பகுதிக்குள்ளே யாராலையும் போய் தேடி கண்டெல்லாம் பிடிக்க முடியாது கைஸ். உங்களுக்கே தெரியும், வனப்பகுதியில் நிறைய பேர் எல்லாம் கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு. இந்த மாதிரி இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இப்படி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, கேவலமான செயல். என் கண்ணில் மாட்டினா செத்தான் அவன். இன்னைக்கு போதிய ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வந்திருக்கும். வர அமாவாசை அன்னைக்கு வரும்போது அவன் இங்கே இன்னமும் யாரையாவது பண்ணுற மாதிரி எங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அவனை அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறோம். ஓகே, இந்த என்ட்ரன்ஸ்ல கீழே மலை விழுந்தினா அவ்வளோதான். இது என்ன என்ட்ரன்ஸ்ரா? இந்த வழியா வந்தோமா? இல்லை இது வேற என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். வாட்ச்மேன் ரூமு. ஆமாம், இதான் என்ட்ரன்ஸே போல. கத்துது. வாங்கடா, லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹைட் ஆயிரும்டா. பேசுகிறாங்கடா.
அந்த ரூம்குள்ளே வர முடியாது, அந்த ரூமுக்கே போயிடும். போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா அது கடந்து போயிடுங்க. இந்த மாதிரி டேஞ்சரான இடத்துக்குலாம் வர வேணாண்டா தயவு செஞ்சு. ஆனால் நமக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டோம். வரவழி இல்லை நமக்கே தெரிஞ்சிச்சு. யானை இருக்குல்ல எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. மலை பகுதியில் ஒரு லொக்கேஷன்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நாங்கள் வந்தோம். வர வழியில் வழி கேட்கும் போது தான் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னப்பா போகிறீங்க இந்நேரத்தில் நைட் நேரத்தில் அப்படின்றது. ஏன்னா மேலே எந்த ஒரு பாதுகாப்புக்காக யாருமே கிடையாது. அதுவும் இல்லாமல் கீழே செக் போஸ்ட் ஆள் இல்லாதனால தான் நம்மளை விட்டுட்டாங்க. ஆள் இருந்தால் நம்மளை விட்டுருக்க மாட்டாங்க. செக் போஸ்ட்டை கூட நான் வீடியோ எடுத்துருப்பேன் பாருங்க. அந்த செக் போஸ்ட்டில் யாருமே இல்லை. அவங்களே இந்த சைக்கோக்கு பயந்து தான் இங்கே வராமல் இருப்பாங்க. இப்படி ஒருத்தங்க இருக்கான்றது யாரும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நேரம் இவனை தூக்கியிருப்பானுங்க. தெரியும், ஆனால் அவங்க நிறைய பேர் நம்பல. சில பேர் வந்து நம்புறாங்க, பயந்துட்டு வர மாட்டாங்க. அது நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. காடு கைஸ், காட்டுக்குள்ளே போய் பிடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நாங்கள் உள்ளே வெயிட் பண்ணிட்டோம். எந்த சவுண்டுமே கேட்கல. ஸோ இப்போ தான் நாங்கள் வெளியில் வரோம். இல்லைங்க, நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன். சேஃபா? சேஃப் வாங்க வாங்க. பிரம்மாண்டமான ஸ்கூல். ஆக்சுவலி என்ட்ரன்ஸே வேற லெவலில் இருக்கு. பில்டிங்குள்ளேயாவது ஒளியதுக்கு இடம் இருந்துச்சு. இங்கே எங்கிட்ட போய் ஒளியிடுது. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு ஆர்ச் இருக்குல்ல, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் காரில் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு ஆர்ச் காமிச்சல, அந்த ஆர்ச். அந்த சைடு நம்ம இப்போ உள்ளே வந்தது வந்து மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் வர்றதுக்கான வழி. இதில் தான் என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போமா? வாசி இங்கே ஒரு சாமி இதெல்லாம் இருந்துச்சுடா. மேலே தான் நினைக்கிறேன். போ, அங்கே போய்ட்டா நம்ம கொஞ்சம் சேஃப். இந்த வழியை கோயிலுக்கு போகிற வழி மாதிரி தான் இருக்குது, படிக்கட்டுலாம் ஏறி போகிற மாதிரி. போ நீ போ. ஃபுல் எனர்ஜி லோவாகிடுச்சு. எங்களை சுற்றி ஓட விட்டு ஃபுல்லாக டயர்ட் ஆக்கி ஒரு வழியாக ஆக்கிட்டு இருக்கு. ஏற இறங்க பேரநார்மல் ஆக்டிவிட்டி இப்போ கொஞ்சம் நேரமாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே ஒரு பாதை போகுது, ஏதோ வருதுப்பா. பார்த்து பல்லண்டா லெஃப்டில். ஓகே, ஷார்க்கு பார்த்து வாங்க. இங்கே ஒரு வழி போகுது. என்னடா ஆச்சு? பார்த்து வாங்கடா. என்னடா ஏதோ கடிச்சு? கோயில். டீ மரத்துக்குள்ளே ஏற்றான்னு நினைக்கிறேன்டா. இல்லை, ஏதோ அனிமலாக இருக்கும். வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. இங்கே கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணரா? ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்காதீங்க, நடந்துக்கிட்டே இருங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. கிருஷ்ணரும் ராதையுமா எனக்கு சரியாக தெரியல, பட்டு இவர் கிருஷ்ணர்னு தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. அடவா காப்பாற்றுங்க தயவு செஞ்சு. சைக்கோட்டையை காப்பாற்றி ஏழுடா. இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே என்ட்ரு ஆனோன்னா சாமி கும்பிட்டுட்டு தான் அங்கே போவாங்க போல இருக்குது. ரொம்ப நேச்சராக இருக்குது. இந்த ஸ்கூல்லாம் ரன்னில் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்த போய் இந்த சைக்கோ இப்படி பண்ணிட்டான். முடியல, ஃபுல் டைம் ஓட விட்டு ரொம்ப இது பண்ணுறான்டா. நீங்கள் வீடியோவில் கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க, தேவையில்லாத இதெல்லாம் கட் பண்ணியிருப்போம். நிறையா ஏறி இறங்கி ரொம்ப நார்மல் ரோட்டில் நடக்கிறதுக்கும் ஹில்ஸில் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மல் ரோட் கிடையாதுல்ல, ஹில்ஸில் ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறி போகிறப்பலாம் கீழே மேலே நீங்களே பார்த்துருப்பீங்க. 2-3 அண்டர் கிரவுண்டில் பூந்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவே மலைப்பகுதியில் தான் இருக்கு. ஆமாம், எங்கிட்ட சுற்றினா எங்கிட்ட வரணும்னே தெரியல இந்த இடம். இன்னைக்கு நாங்கள் சாப்பிட வேற இல்லை, இங்கே ஹோட்டலே இல்லை பக்கத்தில், ரொம்ப உள்ளே இருக்குது டீப் ஃபாரஸ்ட். நாங்கள் பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்டுட்டு போய்க்கலாம்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மலைவாழ் மக்கள் வர்றதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் சொன்னீங்கல்ல, இங்கே 3/4 பேர் 90% பேர் வந்து இங்கே தங்கி தான் படித்தாங்களா? அப்படியா? ஆமாம், போயிட்டுலாம் வர முடியாது. ஏற்காட்டில் இருக்கிற மார்க்கெட் ஸ்கூல் மாதிரி அதே மாதிரி. ஓகே. ஆனால் இது ரொம்ப குளிர் பிரதேசம், எங்களுக்கே பயங்கரமாக இப்போ குளிருது. இப்போ நம்ம ஊர்லலாம் செம்ம வெக்க அடிச்சிட்டு இருக்கு, இந்த ஊர் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஆனால் குளிரும் போதுமே நமக்கு பயங்கரமாக இருக்குதுடா. ஏன்னா நடக்கிறோம்ல.
ஷார்க்கு கீழே லைட் இல்லாமல் போறீங்க. லைட்டாக இந்த அனகொண்டா படத்தில் வர மாதிரி இருக்குங்க. காட்டுக்குள்ளே பார்த்து போங்க. போங்க. இங்கே வழி இருக்கு. வீட்டா வீடு ஒன்றும் இல்லை. எட்டிப்பாரு ப்ரோ, எட்டிப்பாரு. எட்டி பார்த்தா அவ்வளோதான். ஒன்றும் இல்லை கைஸ், அதுக்கு அங்கிட்டு பள்ளம், அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. பட் ஆனால் அது கீழே போய் தான் போக முடியும். கம்பல்சரி யானை இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா பலாப்பழ மரம். ஐயோ நீ பலாப்பழம் இருந்தால் கரடி வரும்டா. இது பலாப்பழ மரம் தெரியலையா? கரடி வரும்டா. நீ எல்லாமே உடஞ்சிருக்குடா. ஃபுல்லாகவே பலாப்பழ மரம் தான். போயிடும் இந்த இடத்துக்கு சாப்பிடுது. ஒரு நிமிஷம் ஓன விட்டுட்டு பொறுமை. நான் போறேன். இப்ப பாத்துட்டு கேப்சர் ஆயிடுச்சுடா. பேடா இப்படி போச்சுடா. ரைட் சைடுல கரெக்ட் இருக்குடா. எனக்கு என்ன வீட்டுல போய் விட்டுட்டு வந்துருங்கடா. நீங்க மட்டும் போங்கடா. கரெக்ட் எனக்கு பயண்டா வாசு. கரடி தான் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு அனிமல். நம்மளை அப்படியே பிச்சு கொத்து புரோட்டா மாதிரி பிச்சு போட்டுட்டு போயிடும். ஆமா, நாங்கள் போன காட்டிலையும் இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணோம். அப்படி வந்து நல்ல நேரம் அங்கே பெருசாக கரடி வரல. நாங்கள் ரொம்ப நேரம் மலை மேலேயும் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்க பேய் இப்படி போச்சுடா வாசு. இப்படி இங்க இருந்து இப்படி போச்சு. ஆனா இதுக்கு மேல வரல பத்தியா, சாமி இருக்குனால. நான் இங்கே தான் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன். இந்த சாமி இல்லங்க, கோவில். என்னடா பேசாம இந்த ஆளை பறி கொடுத்துருவோம்டா. இங்கேயே உன்னை போட்டதெல்லாம் எல்லாமே சரியாயிரும் ப்ரோ. இங்கிட்டு தான்டா போச்சு. நல்லா பில்டிங்குள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. இது வழி இருக்கா தெரியலையே. இதை நான் பார்த்தது இல்லை. ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு. இது சுத்தி முத்தி நம்ம இந்த காட்டுக்கு கூட்டு வந்து லாக் பண்ணிருச்சுடா. பில்டிங்ல இருந்து இப்ப காட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கூட்டு வந்துருச்சு. நம்மளே வர வச்சிருச்சுடா. இங்கே பாருங்க, இது திரும்பி ஒரு ஸ்லோப் போகுது. ரொம்ப பெரிய ஸ்லோப்பு. கீழே பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் இது இருக்கு. எங்கள் முன்னாடி வரீங்களா? இங்கேயும் சாமி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? யார் இப்போ கத்துனா? ஸ்லோப்பில் யார் ஃபர்ஸ்ட் இறங்குறீங்க? மேலே கேக்குதா? மேலே இருந்தா கேட்டு அந்த சாமி இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல இருந்து அங்கே இல்லை, அங்கே இருக்கு. திருப்பி அங்கே லைட்டை. சரி கொஞ்சம் கீழே இறங்கிடலாம். இறங்கு. யார் இறங்குறா ஃபர்ஸ்ட்? இறங்கு. பார்த்து ப்ரோ. வெளிச்சம் இருக்குல்ல, போ. அப்போ அங்கே இருந்துக்கு நீ போய் பார்த்துக்கோடா. ஏய் போ, வழியே இதான்டா. இது எங்கேயாவது போட்டி கொண்டு லாக் பண்ற மாதிரி தெரியுதுடா எனக்கு. என்னமோ என்ன எல்லாம் இதுக்கு நான் வச்சுக்கிறேன். இறங்கு. சேஃபாக இறங்கு. என்னாச்சு? பார்த்து பொறுமை. பயந்தீங்கன்னா தப்பு பண்ணுவீங்க. பயப்படாம இருங்க. அவன்கிட்ட கேமரா ஒன்று வாங்காம இந்தா இப்போ பிடிக்கிறீங்களா? இந்தாங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பயந்தா மட்டும்தான் நம்ம தப்பு பண்ணுவோம். தப்பு மீன்ஸ் அதாவது அன்சர்டனிட்டியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ தப்பு பண்ணுறவன்லாம் கரெக்டாக பண்ணுவான். நல்லது பண்ணுறவன் தப்பு பண்ண மாதிரி மாட்டிக்குவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, தப்பு பண்ணுறவன் கரெக்டாக பண்ணுவான், பயப்பட மாட்டான். பயம் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு தப்பே பண்ண மாட்டான். நல்லது பண்ணுறவன் பயந்துட்டு தப்பு பண்ணுறான், அவன் ஈஸியாக மாட்டிப்பான். இப்போ நான் சொல்கிறது 2 டைம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அதனால தான் நான் பயப்படாதீங்கன்னு கத்துறேன். பயந்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக பிஹேவ் பண்ணி எதனா தப்பாகிடும். கீழே விழுந்துருவீங்க, இல்லை உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு நீங்களே இறையா மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் சொன்னது டவுட் எனக்கு. இப்போ நம்ம அவனுக்கு நல்லது பண்ண நினைக்கிறோமா இல்லை கெட்டது பண்ண நினைக்கிறோமா? அவன் எப்படி அதை எடுத்துக்கிறான்? அவனுக்காக நான் சொல்லலை, நான் நமக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல பயந்துட்டு இறங்கினோம்னா கீழே விழுந்துரும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே கேட்டுக்குப்பா. நாங்க ஷார்க் இதை பிடிங்க. யானை வருது. கல்லு உருட்டு வருடா. அவன் இப்ப அந்த ஒருத்தர் உள்ளுக்குள்ள கருப்பு கலர் அந்த உருவம் சொன்னீங்க. பார்த்தேல இப்ப உள்ள போச்சு. அவனே உருண்டு விழுவுறானா? இல்ல தள்ளி விட்டு நடந்து போறான்டா. தலையில கல்ல தூக்கி போட போறான்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா நம்ம பள்ளத்துக்குள்ள இருக்கோம்டா, மேட்ல இருக்கோம்டா, ஈஸியா போட முடியும்டா. இது அவனுக்கு பழக்கப்பட்ட காட்டுறா. ஈஸியா அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும். பழக்கப்பட்ட அவன் தான் கரெக்டாக வச்சிருக்கான் போல இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல நடத்தும் போது பண்ண இடம் இது மாதிரி தெரில. இங்க பாருங்க, இதெல்லாம் உடச்சி இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு ஈஸியாக போயிட்டு வர்றதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. சரி நடங்க, எங்கிட்டு போகணும்? இங்கே என்ன சவுண்டு கேட்டுச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரட்டா? கருவறடா சாமி. சாமியா? கோயில் தானா இதுவும்? பாருங்க கைஸ், ஏதோ வித்தியாசமாக இருக்குது. உள்ளே கூட ஏதோ இருக்குது.
என்னாச்சு என்னாச்சு இருங்க ஓடாதீங்க 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 எங்க என்னாச்சு என்னாச்சு இருங்க ஓடாதீங்கடா இருங்கடா அவனா அதுவா அது அவன் கிடையாது. அது இது பேய் தான். எங்க இங்க இருந்து நேரம் ஒன்று பார்த்துட்டு திரும்ப ஏதாவது பின்னாடி இருக்கான்னு திரும்பினாலும் பார்த்து நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்குடா. எதுவுமே இல்லை சேஃப் தான் வா. குருவி கூடுன்னு நினைக்கிறேன். குருவி எப்படி கூடு கட்டும்? இல்லை சில குருவிங்கள் அந்த மாதிரி இருக்குங்க. அது வந்து ஒரு வினோதம். நான் உனக்கு காமி வீட்டில் வந்து சொல்கிறேன். வாங்க போகலாம். எதுவும் இல்லை வாங்க போகலாம். வாசு வாடா. டேய் இருடா செருப்பு போட்டுக்கிறேன்டா. எதுக்கு செருப்பு கழட்டினேன்? கரூருக்குள்ள செருப்பு போடக்கூடாது. சீக்கிரம்டா. அதான் பிடிச்சதுன்னா அவ்வளோதான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள். தயவு செஞ்சு பதவிட்டு இதுக்குள்ளே ஓடின மாதிரி வேறு எதுக்குள்ளே ஓடிடாதீங்க. எல்லா இடமும் நமக்கு தெரிஞ்ச இடம் கிடையாது. சரியா போலாமாடா? செஞ்சு கிளம்ப வா வயசு வீட்டுக்கு போதும். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட போதிய ப்ரொடக்ஷன் கிடையாது. நாங்கள் திரும்பவும் அடுத்த அமாவாசைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் வெளியே போகிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது இன்றைக்கி. ஆனால் என்னால் மறக்க முடியாத நாள். எந்த அளவுக்கு வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன்னு தெரில. ரியல் லைஃப்பில் எங்களுக்கு செம்ம அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நார்மலாக நிறைய இடத்துக்கு நாங்கள் இப்போ போய் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். பட் இது மலை மேலே காடு அப்படின்னும் போது ரொம்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போகலாம் 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 போகலாம். என்ன சொல்கிற? ஸ்விம்மிங் ஃபுல்ரா. பதில் அடிச்சு தயவு ஓட மட்டும் செய்யாதீங்க. லைட் எரிய மாட்டேது. ஸ்விம்மிங் ஃபுல்லு டார்ச் லைட்டு எரிய மாட்டேது. எங்கே? இதா? ஆமாம். சரி வாங்க போகலாம். ஒன்றும் இல்லை வாங்க. இதா வாசு லைட் அடி ஏதோ நிற்கிற மாதிரி தெரியுது. எங்க? என்ன நிற்கிறது? மரத்து மேலே கரடி எதுவும் இருக்கா? நோட் பண்ணுங்க. கரடி கண்ணு உங்கள் எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யணும். நம்ம வெளியில் போய் காருக்கு உட்கார்ற வரைக்கும் உங்கள் கண்ணு காது எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ரெண்டே விஷயம் தான். நம்மளோட கண்ணும் நம்மளோட காதும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். மரத்துலேருந்து சின்ன சவுண்டு கேட்டால் கூட பேய் நினைக்காதீங்க, கரடியான்னு பார்க்கணும். சரி. உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக அனிமல் மேலே தான் இருக்கணும். சரி. சுத்த போடுறது சவுண்ட் கேட்குது. ஒரு சவுண்ட் கேட்குது. ஏதோ விலங்குதாண்டா. அதை பார்த்து தான் நாய் குலைக்குது. போயிடுவோம் தயவு செஞ்சு. ஓகே மூவ் பண்ணிடுங்க. எங்கிட்ட கிட்ட தானே வழி எங்கிட்ட இருக்கு? காருக்கு போகணும் இப்போது. கரடியாக தாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மரத்துக்கு மரம் தவறுகிறா என்னமோ. டார்ச் லைட் வேறு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. கேட்டை யாரோ உடைக்கிறாங்கடா. இங்கே ஏதோ கொலை மாதிரி தெரியுது. வழி எங்கிட்டா? இங்கே ஏதோ இருக்குடா. தொட்டியா ஸ்விம்மிங் ஃபுல்லான்னு இருக்குல்ல. ஸ்விம்மிங் ஃபுல் தான். சின்ன பசங்க குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் ஃபுல். வாவ். இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் நான் படிக்காமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்கூலில் நான் பார்த்ததே இல்லை. எந்த ஸ்கூலில் அப்புறம் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குங்களா? இது ஒரு பணக்காரங்க தட்டுது. கதவு தட்டுது. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கா? என்ட்ரன்ஸ் அது. சரி இங்கே வாங்கடா எல்லாரும். இங்கே வாங்கடா. என்ட்ரன்ஸ் இருக்கு போல. பக்கத்தில் வந்து இல்லைங்க, தூரமாக நிற்காதீங்க. இங்கே ஏதோ பள்ளம்னு நினைக்கிறேன். ஆமாம் பள்ளம். ஏதோ சவுண்டு கேட்குதா? வீட்டெலாம் போக முடியாது. பட் இங்கே ஏதோ ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தெரியுது. பள்ளத்தாக்கு. சரி நான் சொல்கிறேன் கேளுங்க. வழி இப்படியே பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியாது. நான் மேலே ஏறி இங்கே பாரு, அது மேலே ஏறி அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குல்ல. ஆமாம். அது மேலே ஏறி வழி எங்கிட்டு இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். ஓகே ஓகே நான் போகிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எங்கிட்ட தொலைஞ்சிடக்கூடாது. 3 பேர் ஒன்றா தான் இருக்கணும். எது நடந்தாலும் ஒன்றாவே இருக்கணும். ஓகே வெயிட் பண்ணுங்கள். நமக்கு டைம் இல்லை, நம்ம கிளம்பணும். இந்த படிக்கட்டு மேலே ஏறி நின்று பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வழி தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வழியே தெரியாமல் எங்கிட்டு போகிறது? நாங்கள் இன்னும் டீப்பாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னா மலைப்பகுதின்றதுனால எங்களால் மேப்லையும் பார்க்க முடியாது. ஃபுல்லாக செடி மூடி இருக்கும், ப்ராப்பராக தெரியாது. வழி இருக்கிறக்க வீங்கிட்டே போகிறோம். கிளம்பிடலாம். ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குடா. காலில் கையில் குத்துது. எனக்கும் தான் ப்ரோ பயமாகவே இருக்குது. ஒரு கை வீங்கிருக்கு ப்ரோ. உனக்கு ரியாக்ஷன் ஆகுது. இங்கிட்ட வழி இல்லை.
இது போக முடியாது, ஃபுல்லாக முள். அவங்களுக்கு தெரியுதா அடைச்சிருக்கு. அங்கிட்டு தான் போய் ஏறி பார்க்கணும். இங்கிட்ட வழி இல்லை. வழி இல்லையா? இங்கிட்ட வழி இல்லை, நான் அங்கிட்டு ஏறி பார்க்குறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சரி. நாங்கள் வந்த வழியிலே இப்போ மேலே ஏற போகிறேன். சாமி இருந்துச்சுல, அங்கே இருந்து நான் லைட் அடிக்கணும். டார்ச் லைட்டை தான் அடித்து பார்க்கலாம்னு நினச்சேன். டார்ச் லைட்டில் சார்ஜ் இல்லை. இதில் ஏறணும். அவன் எனக்குலாம் சொன்னதை கேட்டுக்கோ, சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டான்டா. லைட்டாக கொஞ்சமாக ஒரு மாதிரி இதாகுதுடா பாடிலாம். போயிட்டான். காலையில் சாப்பிட்டேன், நான் நேற்று மதியம் சாப்பிட்டு இன்னொரு விழுந்துருப்பான். கல்லு சத்தம் தனியாக அனுப்ப பயமா இருக்குடா. என் கவனிச்சிங்கன்னு தெரியும், இந்த சைடு பெருசாக பேரனாமல் ஆக்டிவிட்டி தெரில எனக்கு. வள்ளி எனக்கு தெரிஞ்சு அங்கே உங்களுக்கு லைட்டு தெரியுதா, அந்த சைடு தான் போகணும். ஏன் கத்துறாங்க? என்னாச்சு? பாத்துவா 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 பாத்துவா. ஒன்றும் இல்லை, அது நின்றுச்சு. பாத்துவா பாத்துவா. ஆ மெதுவா மெதுவா கை கொடுங்க. பார்த்து தூக்குங்க. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. பாத்துவா பாத்துவா. ஒன்றும் இல்லை, அது நின்றுச்சு. பாத்துவா பாத்துவா. ஆ பார்த்தேன். ஒரு நிமிஷம். நாங்கள் தான் இங்கேருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டோமே, எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வழி தெரியாமல் தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளியே போகிறதே எங்களுக்கு பெரிய கஷ்டமான விஷயம். உங்களால் முடிஞ்சா எனக்கு வழிகாட்டு, நான் வெளியே போகிறதுக்கு. இல்லை எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கு, நாங்கள் கிளம்புறோன்ட்டேன். இல்லை எங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் பார்த்தல எதுவுமே இல்லாம தானே இருந்தீங்க? ஆமா, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் உள்ள இருந்து வந்துச்சு. ஸ்விம்மிங் பூல்ல உள்ள இருந்து எந்திரிச்சிச்சா? ஏன்ச்சு அப்படியே நடக்குது, எங்களை நோக்கி ஓடுது, அப்படியே துரத்துது. நீ பாத்துறத தைரியத்தை தான் நாங்க போய் நின்னுட்டு இருந்தோம். ஒரு நிமிஷத்தை என்ன நடந்துருக்கு? இங்க பாருங்க, நமக்கு வேற வழி இல்ல, வந்த வழியில தான் போய் ஆகணும். அப்ப அங்க நிக்குதே, அது ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வெளியே போய் ஆகணும், வேற வழி இல்ல. இங்கிட்டு வழி இல்ல, இருந்தா தானே அங்கிட்டு பள்ளம். அது எல்லா பக்கமும் வருதுடா. நம்ம இப்படி இருக்க கூட சொல்ற கேளுங்க, வேக வேகமா இதுல நடந்து போனோம்னா போய்கிட்டே இருக்கு. லைட் அடி. எங்க ஓகே, பார்த்து அங்கிட்டும் இருக்கும், ஃபேஸ் பண்ணணும். வேகமாக ஓடாதீங்க, அங்கிட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஓடுறதுனால சேஃப் கிடையாது. இல்லை, அது அனிமல். பொறுமையாக போங்க. வாங்கடா. கொஞ்சம் கேளுங்க. முன்னாடி தனியா போகிறா மயிர், அங்கேயும் தானே இருக்கு. அங்கே எதுவும் இல்லைன்ட்டு ஓடாதரா, பக்கத்துலேயே ஏறுறா. வெளியில் போகிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணம். பேய் கத்துது, மயிர் கத்துதுன்னு எங்கிட்ட ஓடாதீங்க. இங்கிட்டு பள்ளம், லெஃப்ட் வாங்க, பள்ளம். ஓகே போகலாம். ஓகே, எங்கிட்ட வந்தோம், லெஃப்ட்டு போனாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். உள்ள பாட்டில் உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேகமாக நம்ம போகிறது மட்டும்தான் நம்ம எண்ணமாக இருக்கணும். கொடுத்துருமா வந்துருச்சு. இல்லாட்டி ஓடலாம் வேணாம், அதான் பள்ளத்தில் விழுந்துரும். சேஃபாக இப்போ நடந்து நம்ம ஒன்றா போகணும். வந்துருச்சு, ஒன்றாண்டா. நாங்கள் தான் கிளம்புறோம்னு சொல்கிறேன், நான் எது கத்திட்டு இருக்கேன்? மொத்தம் லவுடேப்பா. போகோ சீக்கிரம், ஃபாஸ்ட். வலியுங்கடா. ரைட்ல இது
நாங்கள் போகிறோன்னு சொல்கிறேன், எதுக்கு எங்களை துரத்துற? தனியாக போகிறோம்டா. ஐயோ போய் தனியாக போகிறோம்டா. அவனை கூப்பிட்றா. ஆசு அலறுது பார்த்தீங்களா? அவ்வளோ அலறுது. யார் லாஸ்டிங் அவர் எனர்ஜி ஃபுல்லி உடம்புக்கு எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போகலாம். அவ்வளோ அலறுது. எதுக்கு அவ்வளோ பயமா நம்மளை பார்த்தா? அப்படி என்னத்தை இங்கே கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் அந்த சைடு இருக்க பில்டிங்லாம் எடுக்கவே இல்லை. அதுதான் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கேன். இங்கே நம்ம இங்கே வந்துருக்க கூடாதுடா ப்ரோ. அமாவாசைக்கு வரும் ப்ரோ. கண்டிப்பாா அடுத்த அமாவாசைக்கு வரும். அது கதையை முடிக்கிறதுக்கு இல்லை. சைக்கோ இன்னும் இந்த மாதிரி யாரையாவது பலி கொடுத்துட்ருக்கானான்னு செக் பண்ணுறதுக்காக. வெங்கடேஷ் உங்கள் பாட்டி இதுக்கு என்னையும் கூப்பிட நானும் வரேன். 2 பேரும் போயிடுவோம். இவன் அவளுக்கு கொண்டுருவாங்கடா. நீ வரான்டா. கேட்குதா உங்களுக்கு? பார்த்து ஸ்லோவாக நில்லுங்க. ஓகே ட்ரெயின் ஆகிற அளவுக்கு வீடியோ எடுத்துக்கோண்டா. ஆமாங்க பாருங்கள், என் கேமராலேயே 2வது பேட்டரி எல்லாத்தையுமே ஆனால் உங்கள்கிட்ட காட்ட மாட்டோம். ஏன்னா நாங்கள் நிறைய நடந்தோம், அதெல்லாம் எடிட்டில் கட் பண்ணுறோம். முக்கியமான பார்ட்டு தான் நீங்கள் பார்க்குறது. எங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கார் சார் வீடு கார் இருக்கா? ஏறு காரில் இருங்க. கை வேறு எங்கிட்டே இருக்கா? இல்லை காரில் இரு. வெங்கடேஷ் கார் நீ ஓட்டு. உங்கள் ஷாருக்கு முன்னாடி போங்க. கைஸ் பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்குது. என்ன பண்ணுறாங்க தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் செம்ம த்ரில்லிங்கா பக்குன்னு இருக்குது. வெளியில் வந்துட்டோம். இந்த வீடியோவோட எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். வச்சுட்டு போன பாட்டில் அப்படியே இருக்குது. பேய் படம் பார்த்தேன். எனக்கு கம்பல்சரி கையில் ஏதோ ஆயிடுச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. இதோட மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்க் சாமியோட சேனல், அப்பு சேனலோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தண்ணி குடிங்க, அப்புக்கு தண்ணி கொடு. சைனிங் ஆஃப் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கிளம்புறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். கொடூரமான இடம் ஆக்சுவலி. கிளம்பலாம்டா டே. வண்டிடு